இந்த ஏரியை நம்பி ஏறக்குறைய 50,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஏறக்குறைய ஒரு 24 கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு பிரிஞ்சு வச்சது. மொத்தம் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பிரிஞ்சு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவ்வளவு பேரை வந்து இந்த ஏரியை நம்பி தான் தொழில் செய்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியில தொழில் செய்யறது வந்து சுத்து வலை, வாடி வலை. பாடுங்கிறது வந்து இருக்கிற அத்தனை பேரை வந்து ஒரே நேரத்தில் தொழில் பண்ண முடியாதுங்கிறதால வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இங்க தொழில் செய்யற உரிமை படைச்சவங்களா இருக்காங்க. பாடுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை குறிக்கிறது. ஆனா வந்து இங்க தொழில் செய்யற கிராம மக்கள் அத்தனை பேருமே வந்து கல்யாணம் ஆனவங்களா இருந்தாதான் உரிமை கிடைக்கும். மற்ற கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உரிமை கிடையாது. கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு வரும்பொழுது கூட வந்து அதை வந்து ஒரு ஊருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத வந்து பிரித்து வச்சு தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்டு. யாருமே வந்து அதை வந்து மீறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த தொழில் முறையில் வந்து ஆண்டிக்குப்பம், கோட்டைக்குப்பம், நடுவூர், மாதாக்குப்பம் அப்படிங்கிற 3 ஊர் வந்து இங்கே பாடு சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. This will give the equal chance to everyone in the village. பாடு உரிமை இருந்தாலும் கூட அந்த பாடை வந்து விற்கிறதுக்கோ லீஸ் விடுறதுக்கோ அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. முகத்துவாரம் தான் இந்த வாட்டர் கரண்ட்டை வந்து ஃபோர்ஸாக கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. முகத்துவாரம் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் வாட்டர் கரண்ட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து போகுது. அப்போ வந்து எங்களுடைய கேச்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கு. முதல் மாரி வருமானம் கம்மி தான் சார். ரொம்ப இந்த மழை சீசனில் தொழிலுக்கு போக முடியல, மோட்டாரும் சரியில்லை. அதனால எங்களுக்கு தொழில் கம்மியாகுது.